2 பேர் கடலுக்கு நடுவில் இருக்கிற தீவில் தங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த 2 பேரும் அவங்கவுங்க போட்டை எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. அந்த குகையில் அவ்வளோ தங்க இருக்கிறத பார்த்துட்டு கவாலி கொஞ்சமான நகையை மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறான். இதை பார்த்த சுரளி அவனை பைத்தியக்காரன்னு சொல்லி திட்டிட்டு அங்கே இருக்கிற நிறைய நகையை வாரி எடுத்துகிட்டு போகிறான் சுரளி. அவங்க 2 பேரும் தங்கத்தை எடுத்துக்கிட்டு படகுல போகிறாங்க. அப்போ சுரளியோட படகு மட்டும் பொறியுமா போகுது. சுரளியும் என்னடான்னு பார்க்குறான். அவன் நிறைய தங்கத்தை படகுல ஏற்றதுனால படகுல விரிசல் விழுந்து தண்ணி வர ஆரம்பிக்குது. இதை பார்த்த சுரளி நமக்கு உயிர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவன் எட்டுன்னு வந்த தங்கத்தில் பாதி தங்கத்தை கடலில் தூக்கி போட்டுடுறான். ஆனால் இன்னும் படகுல தண்ணி கசைகிறது நிற்கவே இல்லை. அதனால இன்னும் கொஞ்சம் நகையை தூக்கி கடலில் போடுறான். கடைசியாக சுரளி கரைக்கு வரும்பொழுது அவன் படகுல எந்த தங்கமும் இல்லாமல் தான் வந்து சேர்ந்தான். இப்போ கவாலி சுரளியை பார்த்து, நம்ம அதிகமாக ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, நம்ம ஆசைப்படுறதுனால பின்னாடி என்னென்ன பிரச்சனை வருதையும் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள்.